இந்த சிக்கன் மிளகு வறுவல் ஒரு தடவை செஞ்சு பாருங்க, அப்புறம் வீட்ல எல்லோரும் இன்னும் கொஞ்சம் வைங்கன்னு கேட்பாங்க. ஒவ்வொரு சிக்கன் பீஸ்லயும் மிளகு பிளேவரோட இருக்கும். இந்த டேஸ்டுக்கு காரணமான சீக்ரெட் மசாலா என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம ஸ்பெஷல் பெப்பர் மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு கடாயில மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், கிராம்பு 8, பட்டை 1, ஏலக்காய் 2, நட்சத்திரப்பூ 1 எல்லாத்தையும் மீடியம் ஃபிளேம்ல பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஹை ஃபிளேம்ல வறுத்தீங்கன்னா கருகி கசப்பு பிளேவர் வந்துடும். சோ மீடியம் ஃப்ளேம்ல ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வெடிச்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு பாதி ஆறினதும் ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த ரெசிபியோட முழு ஃபிளேவரையும் என்ஹான்ஸ் பண்ண போகுது. நெக்ஸ்ட் ஒரு கடாயில 50 ml நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதும் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்து பொரிஞ்சதும் ஃபிளேவருக்கு கருவேப்பிலை சேர்த்து வெடிச்சதும் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 2 சேர்த்து பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்து வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆற அளவுக்கு கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதுல சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃபிளேம்ல நல்லா கலந்து விடுங்க. சிக்கனோட வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் ஆகணும். அப்பதான் அந்த ஃபிளேவர் வரும். சிக்கன் கலர் மாற ஆரம்பிச்சதும் க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ சிக்கன்ல இருந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு தடவை நல்லா சிக்கனை கலந்து விட்டு தயிர் 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நாம தயிர் ஆட் பண்றதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாவும் ஜூசியாவும் இருக்கும். தயிர் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நிறைய பேர் நம்ம சேனல்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி கேட்டிருந்தீங்க. 2 மெத்தட்ல அப்லோட் பண்ணிருக்கேன் லாங் வீடியோல. அண்ட் ஒயிட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்லோட் பண்ணணுமான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சிக்கன்ல இருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்ததும் நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சீக்ரெட் மசாலா 3 ஸ்பூன் இதுல ஆட் பண்ணி சிம்ல சிக்கனை நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ் சிம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் மசாலா அங்கங்க கட்டியா இருக்காது. இந்த மசாலா தான் இந்த மிளகு வறுவலுக்கு தனி மணமும் காரமும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்டும் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விடுங்க. கல் உப்பு சேர்த்து கலந்து விட்டதும் தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கும். அடி பிடிக்காம இருக்க ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இந்த அளவு தண்ணி இருக்குன்னு பாக்காதீங்க. சிக்கன் நல்லா சாஃப்டா குக் ஆகி வர அண்ட் ஃபைனலா எல்லா தண்ணியும் வத்தி வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பப்போ நடுவுல பேனை ஓபன் பண்ணி கலந்து விடுங்க. அப்பதான் கிரேவி அடி பிடிக்காம டேஸ்ட் மாறாம கருகாம வரும். இப்போ பேனை ஓபன் பண்ணீங்கன்னா தண்ணி லைட்டா வத்தி கிரேவி கன்சிஸ்டன்சில இருக்கும். இந்த டைம்ல ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. நாம இந்த மாதிரி ஃபைனலா ஆயில் ஆட் பண்றதுனால சிக்கன் மிளகு வறுவல் பார்க்கிறதுக்கு கலர்ஃபுல்லா ஷைனிங்கா இன்னும் அழகா வரும். பார்க்கும்போதே டெம்ப்டிங்கா இருக்கும். எல்லா சைடும் மிக்ஸ் ஆற மாதிரி கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணி சிம்ல 3 நிமிஷம் வச்சிடுங்க. இப்போ ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்றப்போ தான் அந்த மசாலா சிக்கன்ல நல்லா இறங்கும். இப்ப பாருங்க கிரேவி நல்லா சுண்டி வந்து மசாலா ஒரு சிக்கன் பீஸ்லயும் பிடிச்சு வந்திருக்கு. ஃபைனலா கொத்தமல்லி தூவி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டீங்கன்னா ஃபிளேவர்ஃபுல்லான சிக்கன் மிளகு வறுவல் ரெடி. இந்த சிக்கன் செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸி. டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட இந்த ரெசிபியை ஈஸியா செய்யலாம். இத சூடான சாதம், சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்து கூடயும் சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு விஜய் குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சிக்கன் மிளகு வறுவல் நீங்க எது கூட வச்சு சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ரெசிபியில சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.